வணக்கம் நண்பர்களே. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம பார்க்கக்கூடிய பலன்கள் பார்த்தீங்க அப்படின்னா மே மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறேங்க. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான், அதாவது நவகிரகத்திலேயே தேவதை அழகு யாருன்னா சந்திரன் மட்டும்தான். அவ்வளோ ஒரு தேவதை அழகுன்னு நம்ம சொல்லலாம். அப்படியேப்பட்ட கடகராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே நம்ம பண்ணக்கூடிய அலங்காரமும் சரி, நம்ம போட்டுக்கூடிய பஃபியும் சரி, அதாவதுன்றது நம்ம எப்பயுமே, அதாவது நம்ம 1000 கவலைகள் இருந்தாலுமே வெளித்தோற்றத்துல நீட்டா கௌரவமா கண்ணியமா இருப்போம். அதுல கடகராசிக்காரங்க முதலிடத்துல இருப்பீங்க, சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்னைக்கு பாருங்க, அதாவது சனி பெயர்ச்சி அடைஞ்சிட்டார். அந்த சனி பெயர்ச்சி ஆகும்போது கும்பராசியில் இருந்த சனி பகவான் மீன ராசிக்கு போனதுனால உலகத்துல உள்ள எல்லா கடகராசிக்காரங்களுக்குமே, அதாவது அந்த அஷ்டமத்து சனி அப்படின்றது முடிஞ்சு போனதுனால கிட்டத்தட்ட இந்த 2.5 வருட காலமா பெரும் குழப்பத்துல இருந்த கடகராசிக்காரங்களுக்கு இப்ப ஒரு நல்ல நேரம் வந்திருக்குதுன்னே நம்ம சொல்லலாம். அப்ப இந்த சனி பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே உங்களுக்கு ஒரு அருமையா இருக்குது, அற்புதமா இருக்குதுன்றதுல மாற்றமே இல்லை. காரணம் என்னன்னா இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு அந்த அஷ்டமத்து சனி முடிஞ்ச காலம் உங்களுக்கு கண்டிப்பா பரவாயில்லை. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனியாகப்பட்டவர் பார்த்தீங்கன்னா பாக்கிய சனியா அடுத்தது வராரு. பாக்கிய சனியா வர்றதுனால பணம் வரவு கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதம் நல்லாவே இருக்கும். அதாவது ஒரு காரியத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, கொஞ்சம் பணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு கண்டிப்பா செட் ஆகும். ஏன்னா உங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி முடிஞ்சதுனால உங்களுக்கு அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு லாபம்னே எடுத்துக்கலாம், சரிங்களா? அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த உடைய பாக்கிய சனி பண வரவு கொடுக்கும் பொழுது நீங்க நினைச்ச மாதிரினா இதுக்கு முன்னாடி பாருங்க, அதாவது இடம் வாங்கலாமா, வீடு கட்டலாமா, மண்ணு வாங்கலாமா, வண்டி வாங்கலாமா, மாத்தலாமா, இது போல் நினைச்சிருப்பீங்க. அதெல்லாம் வேணும்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு மேல நீங்க எல்லாம் கண்டிப்பா அதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கிடலாம். அதனால நல்ல நேரம்ன்றது இதுக்கு மேல உங்களுக்கு நிச்சயமா பாக்கிய சனியை வந்ததுனால இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பரவாயில்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா குரு பயிற்சி மே மாசம் 14ஆம் தேதி. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த மாசம் மே மாசம் 14ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட கடகராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். காரணம் என்ன பாத்தீங்கன்னா, சிரமம் சொல்றதை விட அதாவதுன்றது பார்க்கும்போது இந்த உங்களுக்கு கிட்ட உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இப்ப லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால 14ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்கும். அப்ப 14ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபச்சனியா இருந்துட்டு 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி அடையும் போது உங்களுக்கு ரிஷபத்துல இருந்து மிதுனத்துக்கு போகும்போது உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. அதாவது பாத்தீங்கன்னா விரைய குருவா வந்துருவாரு. இப்ப லாப குருவா இருக்கிறவரு அடுத்தது கொஞ்சம் விரைய குருவா வந்துறதுனால கண்டிப்பா உங்களுக்கு 14 தேதிக்கு மேல கிட்டத்தட்ட இந்த மாசம் அப்ப அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு சின்ன சின்ன விஷயத்துல நமக்கு கொஞ்சம் பணம் முடக்கடி கொஞ்சம் வரலாம். ஏன்னா உங்களுக்கு கெட்டவர் யாரு அப்படின்னு நம்ம நினைச்சோமோ சனி பகவான அவரு உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லது பண்ணுவார். ஏன்னா அந்த அஷ்டமத்து சனி முடிஞ்சு பாக்கி சனி வந்ததுனால சனி உங்களுக்கு நல்லது பண்றாரு. யாரு நமக்கு நல்லது பண்றாருன்னு நம்ம நினைக்கிறோமோ குரு பகவான அவர் 11ஆம் இட லாபஸ்தானத்துல இருந்து இப்ப அடுத்தது 12ஆம் இடம் விரைய குருவா வராரு. அதனால பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி பெருசா உங்களுக்கு ஒன்னும் நல்லா இல்லைன்றது உண்மை, சரிங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் அடுத்தது 8ஆம் இடத்துக்கு வராரு. 8ஆம் இடத்துக்கு வராருன்னா இப்ப மே மாசம் அதாவது 18ஆம் தேதி அன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு ராகு பகவானும், கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேது பகவானும் வராரு. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம ராகுவா வராரு. இது கண்டிப்பா உங்களுக்கு சாதகம் இல்லை, பாதகமான நேரம் தான், சரிங்களா? அப்போ உங்களுக்கு 18ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட இந்த மாசம் முடிகிற வரைக்குமே கொஞ்சம் அதாவது பாதகமா தான் இருக்கும், சாதகமான நேரம் இல்லை. அப்போ 18ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு பரவாயில்லை. ஏன்னா ராகு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு இல்லைங்களா, பாக்கிய ராகுவா இருக்கிறதுனால உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த மே மாசம் 18ஆம் தேதி வரைக்கும் இந்த ராகு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 12 நாளைக்கு உங்களுக்கு ஒரு 13 நாளைக்கு இந்த ராகு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரு. காரணம் என்னன்னா அந்த அஷ்டம ராகுவா வர்றதுனால கண்டிப்பா நமக்கு கொஞ்சம் குழப்பங்களை கொடுத்துருவாரு. அப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா
குரு பயிற்சியும் ரெண்டாவது இந்த ராகு பயிற்சியும் உங்களுக்கு பெருசா ஒன்றும் நல்லா இல்லை. சரிங்களா? இப்படி இருக்கும்போது கேது பகவான் 3ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்துக்கு வர்றதுனால, அதாவது குடும்ப கேதுவும் வராரு. அப்ப குடும்பத்துக்குள்ள கேது வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன பண்ணுவான்? கொஞ்சம் பண விரயம், கொஞ்சம் தொழில் முடக்கம், கொஞ்சம் அதாவது கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி. சொந்தமா வண்டி வாகனம் போட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த வண்டி வாகனத்துல கண்டிப்பா கொஞ்சம் சிறு குறு தடைகள் வர மாதிரி, ஏதாவது சுபகாரியம் பண்ணலாம்னா கொஞ்சம் தள்ளி போற மாதிரி. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்துல மேக்சிமம் இந்த 14ஆம் தேதி குரு பயிற்சி, 18ஆம் தேதி ராகு பயிற்சி, இந்த 2 பயிற்சியுமே உங்களுக்கு ஒன்றும் பெருசா கை கொடுக்கலன்றதுதான் இது உண்மை. சரிங்களா? பயிற்சி இந்த 2 பயிற்சி ஆகிற வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஆயிட்டார் அப்படின்னா கண்டிப்பா குரு நிறைய குருவோ வராரு, ராகு பாத்தீங்கன்னா அஷ்டம ராகுவோ வராரு, கேது பகவான் பாத்தீங்கன்னா குடும்ப கேதுவோ வராரு. அப்ப கிட்டத்தட்ட இந்த ராகு கேது பயிற்சி ஆகாத முன்ன நல்லா இருக்குது, ஆயிட்டா சரியில்லை. குரு பயிற்சி அதே மாதிரி ஆகாத வரைக்கும் பரவாயில்ல, ஆயிட்டாருன்னா கொஞ்சம் முடக்கடை கொடுப்பாரு. அப்ப மேற்கொண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடகராசிக்கு அதிபதி சந்திரன் இந்த மாசம் பிறக்கும் போது ரிஷப ராசியில குருவும் உங்க வீட்டுக்கு அதிபதி சந்திரனோட இந்த மாசம் பிறக்கிறதுனால குரு சந்திர யோகத்தோட இந்த மாசம் பிறக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இந்த மாசம் பிறக்கும் போது குருவும் அதாவது சந்திரனும் சேர்ந்துதான் இந்த மாசம் பிறந்திருக்குது. அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா குரு சந்திர யோகம்னு சொல்லுவோம். அப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன ஒரு வாய்ப்பு அப்படின்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த வெளிநாடு போற வாய்ப்பு, அரசியல சாதிக்கிற வாய்ப்பு, சினிமா துறையில சாதிக்கிற வாய்ப்பு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் தொட்டு குருவா இருந்து சொல்லி கொடுக்குறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய காலத்துல பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் தொட்டு வேலை செய்யறதுன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். எப்படி இப்போ ஒரு மிலிட்டரியில் இருக்கிறோம், அவங்களுக்கு முக்கியத்துவம் யூனிஃபார்ம் தான். ஒரு காவல்துறையில் இருக்கிறோம், அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் தான். ஒரு டாக்டரா இருக்கிறோம், அவங்களுக்கு முக்கியம் யூனிஃபார்ம் தான். இந்த மாதிரி யூனிஃபார்ம் தொட்டு வேலை செய்யறவங்களுக்கு கண்டிப்பா இந்த மாசம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதத்துல குரு சந்திர யோகம் மட்டும் நமக்கு வரல. 7ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியில இருந்து புதன் பகவான் மேச ராசிக்கு வராரு. இப்ப இந்த மே மாசம் 7ஆம் தேதி அப்ப பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மேச ராசியில தான் சூரிய பகவான் இருக்கிறார். அந்த சூரிய பகவானோட இந்த புதன் பகவான் இணையும் போது புதன் ஆதித்ய யோகம் அப்படின்ற ஒரு யோகம் அந்த இடத்துல ஏற்படுது. அப்படி ஏற்படும் போது என்ன ஆகுதுன்னா அப்ப 100% இந்த கடகராசிக்காரங்களுக்கு அப்ப நீங்க ஒரு சின்ன ஒரு கமிட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. அந்த கமிட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண முடியாத கொஞ்சம் தவிழ்ச்சிட்டு இருந்திருப்பீங்க, கொஞ்சம் தடையா இருந்திருக்கும். அது எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15ஆம் தேதி அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு போறாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 15ஆம் தேதி அன்னைக்கு இப்ப சரிப்பாவே எடுத்துக்கோங்க, 15 தேதி வரைக்கும் சூரியன் 10ஆம் இடத்துல இருந்து தொழிலுக்கு நல்லது பண்றாரு. அது சொந்த தொழில் பண்றவங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. அதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா இந்த கூட்டுத்தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பாதகமா தான் இருக்கும், கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா? மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த சூரிய பகவான் 15ஆம் தேதி மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு போயிடுவாரு. அப்ப புதன் பகவான் என்ன பண்றாரு, மேசராசிக்கு 7ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் கரெக்டா மேச ராசியில் இருந்துட்டு 23ஆம் தேதி அன்னைக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மீண்டும் அந்த சூரியன் கூட போய் புதன் பகவான் இணைவாரு. அப்ப அந்த புதன் பகவான் இணையும் பொழுது மீண்டும் அந்த புதன் ஆதித்ய யோகம் ஏற்படும். இப்படி ஏற்படும் பொழுது கண்டிப்பா புத்திர செல்வங்கள் நல்லா இருக்கும். குறிப்பா அந்த 7ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதிக்குள்ளார புத்திர செல்வங்கள் கண்டிப்பா நல்லா இருக்கும். சரிங்களா? புத்திர பாக்கியம் நல்லா இருக்கும். அதே சமயத்தில் அந்த புதன் பகவானும் அதாவது சூரிய பகவான் சேரும் பொழுது அந்த புதன் ஆதித்ய யோகம் ஏற்படும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய வாழ்வாதாரம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும், உங்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி நல்லா இருக்கும். அதாவது எதுப்படியும் கடகராசிக்காரங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி முடிஞ்சது பாத்தீங்களா, அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். அடுத்தது குரு பயிற்சி, நீங்க இண்டிவிஜுவலா யாராவது குரு பயிற்சி உங்க ராசிக்கு நல்லா இருக்குது, ராகு பயிற்சி நல்லா இருக்குதுன்னா நீங்க நம்ப வேண்டியது இல்லை. ஏன்னா நல்லா இல்லை, இதுதான் உண்மை. ஏன்னா குரு 12ல வந்துடுறாரு இல்லைங்களா, 12ஆம் இடத்துல மறைகிறதுனால கண்டிப்பா நிறைய பேருக்கு திருமண தடைகள் எல்லாம் இந்த மாசம் கொஞ்சம் இருக்க செய்யும். அதனால பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது சுக்கிர பகவான் 9ஆம் வீட்டுல போய் உச்சம் அடைஞ்சதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன ஒரு கருத்து வேறுபாடு கண்டிப்பா அதுல வரலாம். அது கொஞ்சம் கவனமா சோதனமா இருந்துகிட்டா இந்த மாசம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். சரிங்களா? சரி நேயர்களே,
அதாவது உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.